டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி. ஒரு வாய் வச்சு பார்த்தோன்னே எல்லாரும் ஃப்ளாட் ஆயிடுவாங்க. இந்த ஒரு மசாலாவை மட்டும் நீங்கள் சிக்கனில் சேர்த்து அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சு பாருங்கள். உங்கள் பிரியாணியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் போயிடும். டாப் கிளாஸாக வரும் உங்கள் பிரியாணி. பிரியாணி ரைஸுமே நல்லா சூப்பராக வெந்து பொல உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே பூண்டு, இஞ்சி இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 1 கிலோ அளவுக்கு சிக்கன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சிக்கனில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து கூடவே புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிர் 3 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பெசரி விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஊறட்டும். அடுத்ததாக பிரியாணி கரம் மசாலாவுக்கு ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, கல்பாசி, கிராம்பு, ஜாதிபத்திரி, சோம்பு, நாட்டு மல்லி விதைகள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் பிரியாணி சட்டி வச்சு நெய் கொஞ்சம், சமையல் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டாக சேர்க்க போகிறது புதினா மல்லி இலைகள். இது ரெண்டையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்த இலைகள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் தின்னாக ஸ்லைஸ் பண்ண பெரிய வெங்காயம் 3 போல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமானதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் சேர்க்குற எல்லா பொருளோட அளவும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தக்காளி நல்லா குழைவாக வதங்கினதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன்லேருந்து கம்ப்ளீட்டாக தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரையும் நல்லா ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ அடுத்ததாக 1 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருங்க. சிக்கன் ஒரு 3/4வாசி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த கரம் மசாலாவை இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுத்ததாக தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் கணக்குக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகா. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக அரிசி இழுத்து நல்லா வற்றினதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சப்பழத்தோட சாறை நல்லா பிழிஞ்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மேலே நல்லா சமன் பண்ணி விட்டு நீங்கள் எப்படி தம் போடுவீங்களோ அந்த மாதிரி போடுங்க. நான் வந்து அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு அது மேலே சட்டி வச்சு அதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில், அதுக்கு மேலே மூடி போட்டு நல்ல குறைவான தீயில 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பிரியாணி வெந்து வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.